இன்றைய நாளில் அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான விருந்தினரை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றோம். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சில் பணியாற்றக்கூடிய இலங்கை நிர்வாக சபையினுடைய சிரேஷ்ட உதவி செயலாளர் வி வசந்தகுமாரி அவங்களை தான் நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய அதிதிகள் பக்கத்தில் வந்து ஒரு விருந்தினராக அவரை உள்ளே அழைத்து வந்திருக்கின்றோம். அவரோடு நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து பேச போகின்றோம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இன்றைய நாளில் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தில் உங்களை வந்து வரவேற்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இலங்கை நிர்வாக சபையினுடைய சிரேஷ்ட உதவி செயலாளராக நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க. அதையும் தாண்டி நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு அடையாளம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மொழிபெயர்ப்பாளர். நிறைய பேருக்கு வந்து தேவைப்படுகின்ற ஒரு விஷயம், நிறைய பேர் உதவிகளை வந்து நாடி தங்களுடைய பணி நிமித்தமாக இருக்கலாம் அல்லது தங்களுடைய தேவை நிமித்தமாக இருக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து உங்களை போன்றவர்களிடம் வந்து நாடி செல்வார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பணியை நீங்கள் திறம்பட செய்கின்ற ஒருத்தர். உங்களை பற்றியதான ஒரு அறிமுகத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. எனது பெயரை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். எனது சொந்த இடம் நாவலப்பிட்டி. எனது உயர்தரம் வரை நான் நாவலப்பிட்டி சென்ட் ஆண்ட்ரூஸ் கல்லூரியில் கல்வி கற்றேன். எனது உயர்கல்விகள் வந்து பேராதனை பல்கலைக்கழகத்திலும் கலனிய பல்கலைக்கழகத்திலும் முடித்துள்ளேன். தற்போது வந்து நான் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலாத்துறை அமைச்சின் கீழ் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரிவில் சிரேஷ்ட உதவி செயலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அதற்கு அப்பாற்பட்டு நான் மொழிபெயர்ப்பு துறையில் ஒரு 25 வருட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓகே, மொழிபெயர்ப்பு துறையில் 25 வருடங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஒரு பெரிய நீண்ட அனுபவம் வந்து உங்களுக்கு காணப்படுகிறது. நிறைய பேரை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, நிறைய அனுபவங்கள் வந்து அந்த அனுபவங்களோடு நீங்கள் பயணம் செய்திருப்பீங்க. இப்போ குறிப்பாக வந்து நிறைய பேருக்கு இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னால் என்ன, அதில் உள்ளே இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இப்போ அனுபவசாலியான உங்ககிட்ட வந்து நான் அதை கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுறேன். மொழிபெயர்ப்பு துறை அப்படின்னு சொன்னால் என்ன? உண்மையிலேயே இன்று மொழிபெயர்ப்பு துறை எல்லா விடயத்துறைகளிலுமே தனது ஆதிக்கத்தை செலுத்துகின்றது என்று தான் சொல்லலாம், அல்லது செல்வாக்கை செலுத்துகின்றது என்று தான் சொல்லலாம். சட்டத்துறை, மருத்துவத்துறை, அரசியல் துறை, சமயம், அடுத்தது அறிவியல் போன்ற எல்லா துறைகளிலுமே மொழிபெயர்ப்பு ஒரு இன்றியமையாத ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நான் கடந்த மாதம் இணையத்தில் ஒரு கட்டுரை வாசித்தேன். அதில் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்றது பழமொழி. ஆனால் மொழிபெயர்ப்பு இன்றி முன்னேற்றம் இல்லை என்பது இந்நாளைய புதுமொழி என்று கருத்து தெரிவித்திருந்தார்கள். இதிலிருந்து எங்களுக்கு நன்கு விளங்குது மொழிபெயர்ப்பு என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான விடயம் என்பது. அவ்வாறு பார்க்கும் பொழுது நாங்கள் மிக சரளமாக மொழிபெயர்ப்பு என்றால் என்னவென்று சொன்னால், ஒரு மொழியில் உள்ள உள்ளீட்டை மற்றும் ஒரு மொழியில் விளங்கப்படுத்துவது தான் மொழிபெயர்ப்பு என்று சொல்லலாம். அதை தவிர உண்மையிலே எமக்கு ஏன் மொழிபெயர்ப்பு தேவைப்படுகின்றது? நம்மளுக்கு மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு, தொடர்பாடல்களை மேற்கொள்வதற்கு, அது மட்டுமல்ல ஒருவருடைய கருத்து, அதாவது ஒருவருடைய சிந்தனை, அவர் வழங்குகின்ற மொழியிலிருந்து மற்ற மொழிக்கு, அதாவது கருத்து பிறழாமல் உள்ளதை உள்ளவாறே மிகுதிப்படாமலும் குறையாமலும் நாங்கள் மொழிபெயர்த்து வழங்குதல் வேண்டும். அதை நான் சுருக்கமாக சொன்னேன் என்று சொன்னால், ஒரு மொழி, அதாவது மூல மொழி என்று சொல்வார்கள் இங்கிலீஷில், நாங்கள் அதை சோர்ஸ் லாங்குவேஜ் என்று சொல்லுவோம். மூல மொழியில் உள்ள சொற்கள், வாசகங்களை நாம் டார்கெட் லாங்குவேஜ் என்று சொல்லுவோம், இலக்கு மொழி. அப்போ அந்த இலக்கு மொழியில் உள்ள அந்த சொற்களை கொண்டு நாம் வழங்குதல் தான் மொழிபெயர்ப்பு என்று சொல்லலாம். மொழிபெயர்ப்பு அல்லது மொழி சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லும்போது நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. பொதுவாக சில விஷயம் வந்து நான் அறிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தனுக்கு வந்து ஒரு மொழி எக்ஸ்ட்ராவாக வந்து தெரியுது அப்படின்னு சொன்னால் அவருக்கு இன்னொரு கை வந்து இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி, எந்த ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் அந்த பயணம் செய்கின்ற போது போகின்ற நேரத்தில் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மொழி தெரிந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இன்னொரு கை, மூன்றாவது கை வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இந்த மொழிபெயர்ப்பு துறையில் நிறைய பேர் வந்து வருவாங்க, நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் வந்து இருக்குது. அதில் வந்து ஈடுபட வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யணும்? நிச்சயமாக இப்போ நான்
ஏற்கனவே நான் சொன்னேன், மொழிபெயர்ப்பு என்பது வந்து ஒரு சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தல், மொழிபெயர்ப்பு ஆகாது. மொழிபெயர்ப்பு என்றுக்குள்ள இரு மொழிகளிலும், நாம் மொழிபெயர்க்கின்ற இரு மொழிகளிலுமே தேர்ச்சி இருத்தல் வேண்டும், அனுபவம் இருத்தல் வேண்டும். அதாவது மூல மொழியிலும் இலக்கு மொழியிலும் உள்ள கலாச்சார விழுமியங்கள், நெறிமுறைகள், பண்பாடுகள், அடுத்தது மரபு தொடர்கள், அடுத்தது மொழிநடை, அந்த அனைத்து விஷயங்களிலுமே மொழிபெயர்ப்பாளர் இரு மொழியிலுமே சம அறிவு பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுது தான் ஒரு முழுமையான, ஒரு பரிபூரணமான ஒரு மொழிபெயர்ப்பை நாம் வழங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் மொழிபெயர்ப்பில் இணைந்து கொள்கின்ற காலத்தில் எங்களுக்கு ஒரு பயிற்சியும் இருக்கவில்லை, அடுத்தது நிறுவனங்களும் இருக்கவில்லை. ஆனால் இன்று நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும், கலனி பல்கலைக்கழகத்தில் டிப்ளமா இன் டிரான்ஸ்லேஷன் என்ற ஒரு கற்கை நெறி உள்ளது. சபரகமுவ பல்கலைக்கழகத்திலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் இந்த மொழிபெயர்ப்பு துறை தொடர்பான பட்டப்படிப்புகள் படித்து கொடுக்கின்றார்கள். அது இல்லாமல் நிலட் என்ற நிறுவனம், அதாவது மொழி கல்கை மற்றும் மொழி பயிற்சி நிறுவனத்தால் மொழிபெயர்ப்பு தொடர்பான டிப்ளமா கற்கை நெறிகள் நடாத்தப்படுகின்றன. அப்போ அந்த கற்கை நெறிகளை நாம் கற்று அதில் ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டால் இந்த மொழிபெயர்ப்புகளை செய்வதற்கு நம்மளுக்கு வசதியாக அமையும். இந்த மொழிபெயர்ப்பு துறையை தங்களுடைய முழு நேர ஒரு தொழிலாக வந்து மாற்றுறதுக்கு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து வெளியில் வந்து கொட்டி காணப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து தங்களுடைய தொழில் துறையில் மொழிபெயர்ப்பு துறையை ஒரு முழு நேர தொழிலாக வந்து மாற்றுறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுகின்றவர்களுக்கு அடுத்த கேள்வி வந்து கேட்க போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தகமை வந்து இருக்கணும், தங்களுடைய தகமையை எப்படி அவங்க வந்து வளர்த்து கொள்ளணும்? நிச்சயமாக இப்போ அரசு துறையில் ஒரு மொழிபெயர்ப்பாளராக நீங்கள் இணைந்து கொள்வதற்கு விரும்பினால் அரசு துறையில் இருக்க மொழிபெயர்ப்பாளருக்கு உரிய சேவை பிரமாண குறிப்பு, அந்த சேவை பிரமாண குறிப்பில் அரசு துறையில் ஒரு மொழிபெயர்ப்பாளராக வர வேண்டும் என்றால் அவருக்கு அடிப்படையாக அவர் பட்டப்படிப்பை நிறைவு செய்திருத்தல் வேண்டும். அடுத்தது சட்டத்தரணி பரீட்சையில் சித்தியடைந்திருத்தல் வேண்டும். அல்லது திறந்த பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவம் தொடர்பான தேசிய டிப்ளோமா கற்கை நெறியை முடித்திருத்தல் வேண்டும். அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றில் வணிகவியல் தொடர்பான டிப்ளோமா சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும். அல்லது மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய டிப்ளோமா கற்கை நெறியை முடித்திருத்தல் வேண்டும். அத்துடன் இரண்டாவது மொழியில், அதாவது கல்வி சாதாரண தர பரீட்சையில் இரண்டாவது மொழியில் திறமை சித்தி பெற்றிருத்தல் வேண்டும். அத்துடன் முதல் மொழியிலும் திறமை சித்தி பெற்றிருத்தல் வேண்டும். அத்தோடு இது முடிவதில்லை. அதன் பிறகு போட்டி பரீட்சைக்கு தோற்றுதல் வேண்டும். போட்டி பரீட்சையில் 4 வினாத்தாள்கள் நாங்கள் பரீட்சையில் தோற்று எழுத வேண்டும். அதன் போது மொழி தொடர்பான, அதாவது நாங்கள் தோற்றுகின்ற மொழி சிங்களத்திலிருந்து தமிழுக்கோ தமிழிலிருந்து சிங்களத்துக்கோ அப்படி மொழி தொடர்பான 2 வினாத்தாள்களும், கிரகித்தல் வினாத்தாளும், மொழிபெயர்ப்பு தொடர்பான வினாத்தாளும் என்ற வகையில் 4 வினாத்தாள்கள் நாங்கள் தோற்றுதல் வேண்டும். அந்த ஒவ்வொரு வினாத்தாளுக்கும் நாங்கள் 100க்கு 40 புள்ளிகளை பெறுதல் வேண்டும். அதன் பிறகு அரசாங்க நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டு அதன் பின்னர் தான் மொழிபெயர்ப்பு சேவைக்கு இணைத்து கொள்வார்கள். ஆனால் அரசு துறையில் நான் நினைக்கிறேன் இன்று வகுப்பு 1ற்கு நேரடியாக இணைத்து கொள்கின்ற சேவை மொழிபெயர்ப்பாளர் சேவை. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து பயனுடையதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து காணப்படுது. ஏற்கனவே நீங்கள் சொன்னது மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் 25 வருட அனுபவம் வந்து உங்களுக்கு இந்த மொழிபெயர்ப்பு துறையில் வந்து இருக்குது. இப்போது இருக்கிற காலகட்டத்தில் இந்த மொழிபெயர்ப்பு துறையில் உங்களுடைய சேவை பங்கு எப்படி இருக்குது? என்ன மாதிரியான சேவைகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறீங்க? நிச்சயமாக உண்மையிலே நான் ஒரு 15 வருடமாக அரசாங்க நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தேன். உங்களுக்கு தெரியும், அரசாங்க நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு என்பது எல்லா விடயத்துறைகளையும் சார்ந்த மொழிபெயர்ப்புகள் செய்யப்படுகின்ற ஒரு இடம். நான் உண்மையிலே சந்தோஷப்படுகின்றேன் அரசாங்க நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சில் பணியாற்றியதுக்கு. ஏனென்றால் எனக்கு அது நல்ல ஒரு அனுபவம் கிடைத்தது. அந்த அனுபவம் ஊடாகவே தான் நான்
இலங்கை நிர்வாக சேவையிலும் தோற்றி பரீட்சையில் சித்தி அடைந்தேன். தற்போது நான் அரசு சார்ந்த நிறுவனங்கள் என்றக்குள்ள அமைச்சுக்கள், திணைக்களங்கள், பிரதேச சபைகள், அரசாங்க நிறுவனங்கள், அடுத்தது அரசு சாராத நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்களில் வருடாந்திர அறிக்கைகள், செயலாற்றுகை அறிக்கைகள், முன்னேற்ற அறிக்கைகள், படிவங்கள், அமைச்சரவை விஞ்ஞாபனம், அடுத்தது நான் முக்கியமாக சொல்ல விரும்புகின்றேன், நான் அரசாங்கத்தில் முக்கியமான புலனாய்வு அறிக்கைகள் செய்துள்ளேன். அது மட்டுமின்றி இன்று அரசு துறையில் எல்லோராலும், அதாவது நாங்கள் பகவத்கீதை எப்படி போற்றுகின்றோமோ அதை போல் அரசாங்கத்துறையில் அது இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது என்று சொல்கின்ற தாபன விதிக்கோவையில் மொழிபெயர்ப்பில் நான் இணைந்து கொண்டுள்ளேன். அது நான் மொழிபெயர்ப்பு துறையில் செய்கின்ற பணி. அது இல்லாமல் மொழிபெயர்ப்புக்காக ஒரு சந்ததியினரை உருவாக்குவதற்காக நான் கலனி பல்கலைக்கழகத்தில் டிப்ளோமா இன் டிரான்ஸ்லேஷன் என்ற கற்கை நெறியில் ஒரு வருகைத்தரை விரிவுரையாளராக பணியாற்றுகின்றேன். அது மட்டுமில்லை, அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தில் பட்டதாரி மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அவர்கள கற்கை நெறியில் ஒரு வளவாளராக பணியாற்றுகின்றேன். அது மட்டுமன்றி ஸ்லீடா, இலங்கை அபிவிருத்தி நிர்வாக நிறுவனம் என்று சொல்வார்கள், அதில் பட்டதாரி மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பு தொடர்பான கற்கை நெறியில் வளவாளராக பங்கு பெற்றுகின்றேன். அந்த மாதிரி நிறைய நிறுவனங்களில் இந்த மொழிபெயர்ப்பு துறையில் மொழிபெயர்ப்பாளர்களை முன்னோக்கி எடுத்து செல்வதற்காக எனக்கு இயன்ற வரையில் எனது பங்களிப்பை வழங்கி கொண்டு இருக்கின்றேன். அரசாங்க நிர்வாகத்துறையில் வந்து முழு நேரமாக பணியாற்றி கொண்டு அதுக்கப்புறமாக மொழிபெயர்ப்பு துறையில் வந்து நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை வந்து வழங்கி கொண்டிருக்கிறீங்க. அரசாங்க நிர்வாகத்துறையில் வந்து பணியாற்றுகின்ற நேரத்தில் மக்கள் தொடர்பு அல்லது மக்கள் சார்ந்த விஷயங்களை வந்து அதிகமாக வந்து நீங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய ஒரு தேவையும் கடமையும் வந்து உங்களுக்குள்ளே வந்திருக்கு. இனி அவங்களோடு சேர்ந்து பயணிக்கிற நேரத்தில் அது ஒரு ஆத்ம திருப்தியை உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் மொழிபெயர்ப்பு துறை வந்து உங்களுடைய அனுபவம் சார்ந்தது, உங்களுடைய விருப்பம் சார்ந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் அதில் வந்து உருவாக்க வேணும் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் பயணப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி கையாளுறீங்க? இதனால் கஷ்டமான விடயம். எனக்கு நேரம் வரையறுக்கப்பட்டதாகவே உள்ளது. ஏனென்றால் நான் இலங்கை நிர்வாக சேவையிலும் நிர்வாக விடயங்களையே நான் எனது அமைச்சில் கையாளுகின்றேன். எனது அமைச்சில் 1200க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பணியாற்றுகின்றார்கள். அதன் போது அவர்களுடைய நிர்வாக விடயங்களை நான் கையாள வேண்டியுள்ளது. அநேகமாக கடமை நேரத்தின் பின்னர் தான் நான் இதில் எனது பங்களிப்பை, அந்த ஆர்வம், மொழிபெயர்ப்பு துறை பற்றிய உள்ள ஆர்வம் காரணமாக நான் அதனுடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றேன். இந்த மொழிபெயர்ப்பு துறையை தாண்டி நீங்கள் வேறு என்னென்ன விஷயங்களில் வந்து உங்களுடைய பங்களிப்பை வந்து வழங்கி கொண்டிருக்கிறீங்க? நிச்சயமாக நான் மொழிபெயர்ப்பு துறையில் ஒரு புறம் மொழிபெயர்ப்பாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற அவாவில் அதற்குரிய கற்கை நெறிகளில் பங்கு பற்றி எனது அனுபவத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை ஊக்குவிக்குகின்றேன். அடுத்த பக்கத்தில் நாம் பார்ப்போமேயானால், நான் ஆற்றுகின்ற துறையில் நான் நிர்வாகத்துறையுடன் பணியாற்றுகின்றேன் என்று சொன்னேன். அதன் போது நிறைய இதில் வந்து நான் சிங்கள மொழியிலும் பயிற்சிகளை எடுப்பேன், தமிழ் மொழியிலும் பயிற்சிகள் எடுப்பேன். அப்போ இரு மொழி சாராருக்கும் சுயவிவர கோவைகளை எவ்வாறு கையாள்வது, அலுவலக நடைமுறைகள், தாபன விதி கோவையில் உள்ள அத்தியாயங்கள், நடைமுறை விதிகள், அது தவிர்த்து ஒரு குறிப்பு எழுதுவது எவ்வாறு, ஏன்னா புதிதாக வாரவர்களுக்கு தற்காலத்தில் பயிற்சி வழங்குவதில் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. அந்த மாதிரி துறைகளிலும் நான் ஒரு வளவாளராக பல்வேறு நிறுவனங்களில் எனது பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கேன். குறிப்பாக ஒரு தொழில்முறையை வந்து எடுத்துக்கொண்டாலே அதில் நிறைய சவால்கள் வந்து இருக்கு. நீங்கள் சொல்லும்போது ஒரு பக்கம் வந்து அரசு துறையில் நிர்வாக சேவையில் வந்து பணியாற்றுறீங்க, இன்னொரு பக்கத்தில் வந்து மொழிபெயர்ப்பாளராக உங்களை நீங்கள் வளப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, அதில் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்க. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய சவால்கள் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்கு. அப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற சவால்கள் என்ன, அதை எப்படி நீங்கள் கையாளுறீங்க?
தனிப்பட்ட முறையிலும் சவால்களுக்கு ஆரம்ப காலத்தில் மொழிபெயர்ப்பு துறைக்கு நான் இணைந்து கொண்ட காலத்தில் நிறைய சவால்களை எதிர்நோக்கி இருக்கின்றேன். இப்போதைய காலம் மாறி இல்லை. நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்கின்ற காலத்தில் நாங்கள் எங்களது மொழிபெயர்ப்புகளில் ஒரு தவறை காணப்பட்டால் உடனடியாக அது பொதுமக்களிடத்திலிருந்து எங்களுக்கு விமர்சனங்களாக முன்வந்த காலம் ஒன்று உண்டு. அதாவது நான் ஒரு முறை ஒரு சுற்று நிருபம் ஒன்று மொழிபெயர்க்கும் போது நான் அதை அந்த சுற்று நிருபம் வெளியிடும் அமைச்சின் பெயரை நான் ராஜ்ய பரிபாலனகா சுதேச கட்டயத்து அமாத்தியான்சி என்று சொல்கிறத அரசாங்க நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு என்று தான் நான் மொழிபெயர்த்தேன். ஆனால் அதை ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் சுட்டிக்காட்டியிருந்தார். அரசாங்க நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு என்றது பிழை, அதாவது அரசாங்கம் என்பது பிழை, நீங்கள் அந்த இடத்தில் பொது நிர்வாகம் என்று பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று அவர் கடிதம் மூலமாக ஒரு முறைப்பாடாக எங்களுடைய செயலாளருக்கு அனுப்பி வைத்திருந்தார். உடனே செயலாளர் என்னை அழைத்து கேட்டார், நீங்கள் ஏன் இந்த சொல்லை பயன்படுத்தினீர்கள், இதுக்கு எனக்கு விளக்கம் அளிங்கள் என்று சொல்லி எழுத்து மூலமாக கேட்டிருந்தார். அதன் போது நான் 1979 ஆண்டுகளில் உள்ள சுற்றறிக்கைகளை நான் எடுத்து அதை பரிசீலித்து பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் உள்ள மொழிபெயர்ப்பாளர்களுமே அரசாங்க நிர்வாகம் என்று தான் பயன்படுத்தி இருந்தார்கள். இப்போ அந்த மாதிரியான ஒரு இதுகளுக்கு அந்த சொற்கள், அதாவது கலை சொற்கள் நாங்கள் பயன்படுத்தும் போது சில நேரங்களில் பெரிய பிரச்சனைகள், நிறைய பேரிட விமர்சனங்களுக்கு நாங்கள் உள்ளாகியது உண்டு அந்த மொழிபெயர்ப்பாளர்கள். நீங்கள் சொல்லும்போது தான் நிறைய விஷயங்களை புலப்படக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அரச கருமம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்கின்ற நேரத்தில் அது தமிழ் வார்த்தைக்கு நாங்கள் கொண்டு போகின்ற நேரத்தில் அதில் சரியான முறையில் நாங்கள் அதில் கையாள வேண்டும். நாங்கள் எடுத்தவங்க மொத்தம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை நம்ம பேச்சு வழக்கிலேயோ அல்லது நாங்கள் யோசிக்கின்ற விதமாக கொண்டு போக முடியாது. ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு விஷயம் கேட்குறேன், இந்த வார்த்தைக்குரிய மீனிங் இப்படித்தான் இருக்கணும் என்றதை நீங்களே அந்த டைமில் முடிவு செய்வீங்களா? அது எப்படி? இல்லை, உண்மையிலேயே இதை பற்றி நான் நிறைய எனக்கு மூத்த மொழிபெயர்ப்பாளர்களிடம் நான் கதைத்திருக்கின்றேன். பொதுவாக இப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மொழிபெயர்ப்புகளை சமர்ப்பிக்கின்ற போது அவர்கள் அந்த பப்ளிக் என்ற மீனிங்கை எடுத்துக்கொண்டு பொது என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். அதே நேரத்தில் இப்போ நாங்கள் ராஜ்ய சேவா கொமிஷன் சபா என்று சொல்லக்குள்ள நாங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழு என்று தான் சொல்கிறோம். ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வருகின்ற கடிதங்களில் பொது சேவை ஆணைக்குழு என்று தான் பயன்படுத்தப்படுகின்றார்கள். இதன் போது இதை எனக்கு தனியாக இது ஒரு முடிவெடுக்க இயலாது. ஆனால் நான் ஒரு யோசனை முன்வைக்கின்றேன். என்னவென்றால், இந்த மாதிரியான சொற்களில் நாம் எந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி ஒரு குழு ஒன்றை அமைத்து அதில் இந்த சொல்லை நீங்கள் இதுக்கு பயன்படுத்துங்கள், அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடியதாக இருந்தால் இனி வருகின்ற மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் ஒரு மொழிபெயர்ப்பு துறையில் ஒரு தவறு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பல வருடங்களுக்கு குறிப்பாக 70ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு காலகட்டங்களில் முன்னர் இருந்தவர்கள் அதை எப்படி மொழிபெயர்த்தார்கள் என்ற விஷயங்களை நாங்கள் தேடி அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே நான் கேட்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்று வரைக்கும் இந்த அரசாங்க நிர்வாகத்துறையில் அரசு சம்பந்தப்பட்ட விடயங்களை மொழிபெயர்க்கிறதுக்கு தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சரியான ஒரு குழு இல்லை அப்படின்னு சொல்ல வாரீங்களா? இல்லை, நான் சொல்கிறேன், இப்போ என்னென்றால் ஒன்று இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பொதுவாக ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதாவது இப்போ எங்களுக்கு இது தனிப்பட்ட வகையில் நீ இதை தான் யூஸ் பயன்படுத்தணும் என்று சொல்ல இயலாது. என்னென்னா ரெண்டுமே சமான மீனிங் இருக்குன்றது தான் நான் கருதுகின்றேன். ஆகையால் இதை ஒரு அரச கரும மொழிகள் திணைக்களம் போன்ற மொழி தொடர்பான உள்ள திணைக்களங்களால் இது தொடர்பாக இந்த இந்த இப்போ ராஜ்ய சேவா கொமிஷன் சபான்னு சொன்னால் நீங்கள் இந்த சொல்லை பயன்படுத்துங்க அப்படி என்ற ஒரு தீர்மானம் எடுத்து அதை அறிவித்தால் நல்லம் என்று நான் கருதுகின்றேன். இப்போது இந்த அரச நிர்வாகத்துறையில் இணைஞ்சு அதில் இருந்து மொழிபெயர்ப்பு துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்டவங்கள் இந்த துறைக்கு வரணும் அல்லது இந்த துறையில் இன்னும் நீண்ட காலம் பயணம் செய்யணும், அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசை? இன்னும் அந்த மொழிபெயர்ப்பு துறையில் நிறைய சவால்கள் இருக்கின்றது. இது நான் தனிப்பட்ட முறையில் எதிர்நோக்கிய சவால் என்னவென்று சொன்னால், இப்போ நாங்கள் 1 வயதிலிருந்து 5 வயது தொடக்கம் ஒரு மொழியில் கல்வி கற்கின்றோம். அதன் பிறகு ஒரு 18 வருட காலம் 13 வருட காலம் ஒரு மொழியை முதல் மொழியாக கொண்டு கல்வி கற்கின்றோம். ஒரு 4-5 ஆண்டுகள்
நாங்கள் மற்ற 2வது மொழியை கற்றுவிட்டு நாங்கள் மொழிபெயர்ப்பு துறைக்கு வருகின்றோம். ஆனால் தற்காலத்தில் ஒரு முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம்தான் மொழிபெயர்ப்பு விளங்குவதில்லை என்பது. அதன்போது மொழிபெயர்ப்பாளர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், மொழிபெயர்ப்பு சேவைக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் இணைந்து கொள்ளும் போது அவர் அந்த 2 மொழிகளிலுமே பாண்டித்தியம் பெற்றவராக வரமாட்டார். ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பாளர் தன்னை தேடல்கள் மூலம் தன்னை ஒரு மென்மேலும் மெருகூட்டி கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு செய்தால் அந்த மொழிபெயர்ப்புகளை மேற்கொள்கின்ற போது நான் அதில் என்ன கருதுகிறேன் என்றால், நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்கின்ற 2 மொழிகளிலும் உள்ள பண்பாட்டு விழுமியங்கள், மரபு தொடர்கள், மொழிநடைகள், இப்போ நாங்கள் சமயம் சார்ந்த மொழிபெயர்ப்புகளை நாங்கள் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக அந்த சொற்கள், அதாவது கலை சொற்கள் பயன்படுத்தி அந்த மொழிபெயர்ப்புகளை செய்தல் வேண்டும். அதேபோல் ஒரு மொழிபெயர்ப்பாளர் தான் செய்கின்ற மொழிபெயர்ப்பு யாரை சென்றடைகின்றது என்பது தொடர்பாக ஒரு கிரகித்தல், அவர்கிட்ட ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மொழிபெயர்ப்பு செய்கின்ற நேரத்தில் ஒரு இனம் சார்ந்த விஷயம், ஒரு மதம் சார்ந்த விஷயங்களை புண்படுத்தாத அளவுக்கு வார்த்தை பிரயோகங்கள் அதில் இருக்கணும். ஏன்னா சில பேர் அதை மொழிபெயர்ப்பு செய்கின்ற நேரத்தில் ஒரு தவறை விட்டு விடுவார்கள். அந்த தவறு ஒரு சுற்றறிக்கையாகவோ அல்லது சுற்று நிரூபமாக வெளியில் வரும் போது அது பல காலங்கள் அது அப்படியே அடுத்த சந்ததிக்கு பதியப்படும். அடுத்தது ஒரு சமயத்தை நாங்கள் இழிவுபடுத்துவதாக கருதப்படும். அதனால் மொழிபெயர்ப்பாளர்கள் இது தொடர்பாக மிக மிக கவனமாக இருந்து மொழிபெயர்ப்பை செய்தல் வேண்டும். ஏன்னா சாதாரண மக்களிடமிருந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரை பிரித்து காட்டுவதே அவருடைய இந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அவருக்குள்ள அறிவு, அந்த ஆற்றல், தெளிவுத்தன்மை என்பவற்றால். அதனால் மொழிபெயர்ப்பாளர் என்பவர் ஒரு பூரணமான மொழிபெயர்ப்பை செய்வதற்கு அவர் நன்கு அந்த மொழிகள் பற்றி நல்ல 2 மொழிகளையும் பற்றி நன்காக அறிந்திருத்தல் வேண்டும். அடுத்தது மொழிபெயர்ப்பு துறையில் நாம் எதிர்நோக்கும் ஒரு சவால் என்னவென்று சொன்னால், சொற்களஞ்சியங்களின் பற்றாக்குறை. விசேஷமாக நான் சொல்வது என்னவென்று சொன்னால், சிங்களத்திலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கவும், தமிழ் மொழியிலிருந்து சிங்கள மொழிக்கு மொழிபெயர்க்க போதும் கலை சொற்கள் அருகியதாகவே காணப்படுகின்றது. அதனால் சிங்கள சொற்களை நாங்கள் அவ்வாறே பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு. இப்போ நான் எடுத்துக்கொண்டால் முப்படை துறையில் நாங்கள் பிரிகேடியர், கர்னல், அந்த மாதிரி சொற்கள் எல்லாம் நாங்கள் தமிழ் மொழியிலும் அதே சொற்களை அப்படியே வைத்து பயன்படுத்துகின்றோம். அப்போ அந்த மாதிரி அடுத்தது தாவர செடிகள்ன்ற பேர் டிக்ஷனரிகள் நான் நினைக்கல மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் நான் சொல்கிறேன் என்னென்னா, கலை சொற்களின் ஒரு பற்றாக்குறை. என்னென்னா எமது நாட்டில் சிங்கள மொழியும் தமிழ் மொழியும் அதிகமாக பயன்படுத்துவதனால் அந்த துறையில் இது சம்பந்தமான அகராதிகள் மேலும் மேலும் தயாரிக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். அடுத்தது என்னென்று சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆவணம் தயாரிக்கும் பொழுது அதை எழுதுவினைஞர் முதலாவதாக தயாரிப்பார். அதன் பிறகு அதை பிரதான எழுதுவினைஞர் பரிசோதிப்பார். அதன் பிறகு அது நிர்வாக உத்தியோகத்தரிடம் போய் அவர் அதை திருத்துவார். அதன் பிறகு அது உதவி செயலாளரிடம் போய் அது திருத்தப்படும். அதுக்கு பிறகு சிரேஷ்ட உதவி செயலாளரிடம் போய் அவ்வாறு சில நேரங்களில் செயலாளர் கூட அந்த ஆவணத்தை திருத்துவது உண்டு. ஆனால் மொழிபெயர்ப்பு அப்படி திருத்தங்கள் செய்வதற்கு அந்த அலுவலகங்களில் மூத்த மொழிபெயர்ப்பாளர்களோ அல்லது அந்த துறை சார்ந்த அனுபவம் உள்ள மொழிபெயர்ப்பாளர்களோ இன்று அமைச்சுக்கள் திணைக்களங்களில் காணப்படுவது மிகவும் குறைவு. அந்த மொழிபெயர்ப்பை ஏனென்றால் புதிதாக இணைந்து கொண்டவர்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பு செய்வதென்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அப்போ அதை செம்மைப்படுத்தி கொடுக்கறதுக்கு கூட அலுவலகங்களில் யாரும் இருக்க மாட்டார்கள். அது ஒரு சவாலாக நான் கருதுகின்றேன். அடுத்தது என்னென்னா, இப்போ நாங்கள் அரசு துறையில் எடுத்துக்கொண்டால் எல்லா துறைகளுக்குமே பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இப்போ இலங்கை நிர்வாக சேவை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு கொள்ளளவு அதாவது எங்களை ஆற்றலை அதிகரிப்பதற்காக 6 மாதம் எங்களுக்கு ட்ரைனிங் 6 மாதத்துக்கு வழங்குவார்கள். அதே போன்று எழுதுனர் சேவையில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு துறையில் அவர்கள் இணைந்து கொண்ட வகையிலே இருப்பார்கள். அவர்களுக்கு அதை பற்றி ஒரு பயிற்சியும் வழங்குவதில்லை. அப்போ இந்த மாதிரி நிறைய சவால்கள் மொழிபெயர்ப்பு துறையில் எதிர்நோக்க வேண்டி இல்லை.
ஒரு மொழிபெயர்ப்பாளர் இலங்கையில் என்ன மாதிரியான சவால்களுக்கு உட்படுத்தப்படுகிறாரு, அதை தாண்டி எப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து பயணம் செய்யணும், அதையும் விட ஒரு மொழிபெயர்ப்பு துறைக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் நிச்சயமாக வந்து பயனுடையதாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்குள்ளே காணப்படுகிறது. எனவே 25 வருட காலமாக மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றி வர்றீங்க. அதே நேரம் வந்து இலங்கை நிர்வாக சபையினுடைய சிரேஷ்ட உதவி செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய சேவைகள் இன்னும் நீண்ட தூரம் வந்து பயணம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். அதையும் தாண்டி மொழிபெயர்ப்பாளர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையும் பொறுப்பும் உங்களிடம் வந்து இருக்கிறது. எனவே உங்களை பற்றியும் உங்கள் சார்ந்த விஷயங்கள் பற்றியும் நிறைய பேர் கேட்டு தெரிந்திருப்பாங்க எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக. எனவே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு நேரமும் இந்த மொழிபெயர்ப்பு துறை பற்றி இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.